சென்னை தாம்பரம் அருகே அஸ்தனாபுரத்தில் இந்திய சுவிசேஷ திருச்சபை கட்டடத்தை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அச்சபையை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். கள விவரங்களை வழங்கலாம். தேசிய ஆலயம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலயம் ஒரு 60 ஆண்டு காலங்கள் இதே பகுதியில் செயல்பட்டு வருவதாக அந்த கிறிஸ்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் 2017ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை புதுப்பித்து 2 அடுக்கு கட்டிடத்தை கட்டி முடித்துள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த விஜய் என்ற ஒரு நபர் இந்த இடம் எனக்கு சொந்தமான இடம் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு வழக்கு ஒன்றை தொடர்கிறார். வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த இடம் தனக்கு விஜயாவுக்கு தான் சொந்தம் என தீர்ப்பு வெளியாகிறது. தீர்ப்பு வெளியாகிய நிலையில் இந்த கிறிஸ்துவ ஆலயத்தை இன்றைய தேதியில் இடித்து தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பின் அடிப்படையில் இன்று தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் தலைமையில 2 உதவி ஆணையாளர்கள் 7-8 காவல் ஆய்வாளர் உட்பட 200க்கும் மேற்பட்ட போலீசார் முன்னிலையில அந்த இடிக்கும் பணிகளாக இன்று தொடங்கப்பட்டது. அதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு நிலையில கிறிஸ்துவ சபையை சேர்ந்த அந்த கிறிஸ்துவர்கள் ஏராளமானவர்கள் அந்த கிறிஸ்துவ ஆலயத்தின் முன்னாடியில் தற்போது ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது தாங்கள் ஹைகோர்ட்டுக்கு சென்றுள்ளதாகவும் அதை தடை வாங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பணிகள் தற்போது தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் கிறிஸ்துவ ஆலயத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அது தடுத்து நிறுத்தப்படும், இல்லை என்றால் தங்கள் பணியை தொடரப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பணிகள் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.